யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம். மேலும் தரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் நீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடுதிரைகளினால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளை விசித்திர வேலைகளாக கேருபீன்களையும் செய்ய கடவாய். வசனம் 2. ஒவ்வொரு மூடுதிரையும் 28 முழு நீளமும் 4 முழு அகலமாய் இருப்பதாக. மூடுதிரைகள் எல்லாம் ஒரே அளவாய் இருக்க வேண்டும். வசனம் 3. 5 மூடுதிரை ஒன்றை ஒன்று இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். மற்றொரு 5 மூடுதிரை ஒன்றை ஒன்று இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். வசனம் 4. இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் நீல நூலும் காதுகளை உண்டு பண்ணும். இணைக்கப்பட்ட மற்றொரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் அப்படியே செய்வாயாக. வசனம் 5. காதுகள் ஒன்றையோடு ஒன்று இணைக்கப்படும்படி ஒரு மூடுதிரையை 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்றொரு மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக. வசனம் 6. 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடுதிரைகளை ஒன்றோடு ஒன்று அந்த கொக்கிகளினால் இணைத்து விடுவாயாக. அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும். வசனம் 7. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரினால் 11 மூடுதிரைகளை உண்டு பண்ணுவாயாக. வசனம் 8. ஒவ்வொரு மூடுதிரையும் 30 முழு நீளமும் 4 முழு அகலமும் இருக்க வேண்டும். 11 மூடுதிரைகளும் ஒரே அளவாய் இருக்க வேண்டும். வசனம் 9. 5 மூடுதிரைகள் ஒன்று ஒன்றாகவும் 6 மூடுதிரைகள் ஒன்று ஒன்றாகவும் இணைக்க வேண்டும். 6ஆம் மூடுதிரை கூடாரத்தின் முகப்புக்கு முன்னே மடித்து போடுவாயாக. வசனம் 10. இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்றொரு மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணி. வசனம் 11. 50 வெண்கல கொக்கிகளையும் செய்து கொக்கிகளையே காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாக்கும்படி அதை இணைத்து விடுவாயாக. வசனம் 12. கூடாரத்தின் மூடுதிரைகளில் மிச்சமான பாதி மூடுதிரை வாசஸ்தலத்தின் பின்புறத்திலே தொடங்க வேண்டும். வசனம் 13. கூடாரத்தினுடைய மூடுதிரைகளின் நீளத்திலே மீதியானதில் இந்த புறத்தில் ஒரு மூலமும் அந்த புறத்தில் ஒரு மூலமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொடங்க வேண்டும். வசனம் 14. சிவப்பு திரிந்த ஆட்டு கெடாத்தோலினால் கூடாரத்திற்கு ஒரு முடியையும் அதில் மேலே தகசு தோலால் ஒரு முடியையும் உண்டு பண்ணுவாயாக. வசனம் 15. வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சித்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. வசனம் 16. ஒவ்வொரு பலகையும் 10 முழு நீளம் ஒன்றை முழு அகலம் இருக்க வேண்டும். வசனம் 17. ஒவ்வொரு பலகையும் ஒன்றோடு ஒன்று ஒத்து இசைந்து இருக்கும் 2 கலந்துகள் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் பலகைகள் எல்லாம் இப்படியே செய்வாயாக. வசனம் 18. வாசஸ்தலத்திற்காக செய்யப்படுகிற பலகையிலே 20 பலகை இதற்கே தென் திசைக்கும் எதிராக நிற்க கடவது. வசனம் 19. அந்த 20 பலகையின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாத்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரே பலகையின் கீழே அதில் 2 கழுத்துகளுக்கும் 2 பாதங்களும் மற்றொரு பலகையின் கீழே அதன் 2 கழுத்துகளுக்கும் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். வசனம் 20. வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய இடப்புறத்திலும் 20 பலகையும். வசனம் 21. அவைகளின் கீழ் 40 வெள்ளி பாத்திரங்களையும் உண்டு பண்ணுவாயாக. வசனம் ஒரு பலகையின் கீழே 2 பாதங்களும் மற்றொரு பலகையின் கீழே 2 பாதங்களும் இருக்க வேண்டும்.
வசனம் 22 வாஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு 6 பலகையும் வசனம் 23 வாஸ்தலத்தின் இரு பக்கத்திலும் உள்ள மூலைக்கும் 2 பலகையும் உண்டு பண்ணுவாயாக. வசனம் 24 அவைகளின் கீழே இசைக்கப்பட்டு இருக்க வேண்டும், மேலே ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டு இருக்க வேண்டும். 2 மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகள் 2 மூலைகளுக்காகும். வசனம் 25 அந்தபடியே 8 பலகைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகையின் கீழே 2 பாதங்களாக 16 வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும். வசனம் 26 சித்தி மரத்தினால் வாஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கும் 5 தாட்பால்களையும். வசனம் 27 வாஸ்தலத்தின் மறுபக்கத்தில் பலகைகளுக்கும் 5 தாட்பால்களையும் வாஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைக்கும் 5 தாட்பால்களையும் பண்ணுவாயாக. வசனம் 28 நடு தாட்பால்கள் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளே மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டு இருக்க வேண்டும். வசனம் 29 பலகையிலே பொன்தகட்டால் மூடி தாட்பால்களின் இடங்களிலாகிய அவைகளே வளையங்களையே பொன்னினால் பண்ணி தாட்பால்களையே பொன்தகட்டால் மூடுவாயாய். வசனம் 30 இவ்விதமாக மலையின் மேலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாஸ்தலத்தை நிறுத்துவாயாக. வசனம் 31 நீல நூலும் இரத்தாம்பரம் நூலமும் சிவப்பு நூலும் தரித்த மெல்லிய பஞ்ச நூலின்மான இவற்றினால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ணுவாயாய். அதிலே விசித்திர வேலையினால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். வசனம் 32 சித்தி மரத்தினால் செய்த பொன்தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களில் அதை தொடங்கிவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேலே நிற்கவும் அவைகளை கொக்கிகளின் பொன்னினாலே செய்யப்படவும் வேண்டும். 33 கொக்கிகள் கீழே அந்த திரைச்சீலையை தொடங்கிவிடு. சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரைச்சீலையை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். வசனம் 34 மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக. வசனம் 35 திரைக்கு புறம்பாக மேஜையையும் மேஜைக்கு எதிராக வாஸ்தலத்தின் தென்புறமாக குத்துவிளக்குகளையும் வைத்து மேஜையை வடப்புறமாக வைப்பாயாக. வசனம் 36 இள நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் தரித்த மெல்லிய பஞ்சு நூலும் ஆகிய இவற்றில் சித்தி மரத்தையல் வேலையின் ஒரு தொங்கு திரையும் கூடாரத்தின் வாஸ்தலத்திற்கு உண்டாக்கி. 37 அந்த தொங்கு குதிரைக்கு சித்தி மரத்தால் 5 தூண்களை செய்து அவைகளை பொன்தகட்டால் மூடி அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளை 5 வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவாய்.